ஃப்ளாஷ் உள்ள வரவேற்புரை வழங்குவர் பிரதாப் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் மேலாண்மை தலைமை ஏற்புரை வழங்க திரு பரத் ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது ஆரியர் தலைவர் நமக்கு எல்லாம் காட்பாதம் தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், ஒரு 2006 குறுந்தொழில் முனைவோர் என்ற சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் வந்து ஒரு சிறப்பாக ஆரம்பித்தார். அதை ஆரம்பித்து சின்ன சின்ன மைக்ரோ தொழில்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு விடிவிலக்காக இருக்கணும்னு ஆரம்பித்தார். அவருக்கு இந்த நியூஸ் செய்தி ஒரு விருது கொடுத்து கிட்டத்தட்ட ஆளுமை மிக்க விருது, அவருக்கு பொருத்தமான விருது கொடுத்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி. இதை வந்து நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இது வந்து இதோட நம்ம நிறுத்தக்கூடாது, நம்மளோட தலைவர் இதை கொடுத்த இந்த விருது சிறப்புமிக்க விருதை தமிழகம் முழுவதும் கொண்டு அடையணும்னு சொல்லி மற்ற நம்மளுடைய இணை சங்கம் பங்காளிகள் சொல்லுவோம், அவங்க எல்லாமே நம்மளோட அனைத்து போராட்டத்திலையுமே சிறப்பாக கூட நம்மளோட இன்னைக்கு தோளோட தோல் நின்று கிட்டத்தட்ட நம்மளோட டிராவல் பண்ணிட்டு எல்லா போராட்டங்களிலும் நின்றுருக்காங்க. அவங்களுக்கு இந்த பங்களிப்புல மதிப்புமிக்க நம்ம தலைவருக்கு அவங்க பாராட்டுகளா வந்து சிறப்பாக பாராட்டணும்னு அவங்கள கேட்டு வருகை தந்திருக்கும் அனைத்து தொழில் சங்கங்களை சேர்ந்த அனைவரையும் சிறப்பாக வருக எங்கள் டேக்ஸ் சங்க சார்பில் வரவேற்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன உரை, அதாவது இந்த குறுந்தொழில் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் உருவாகி இந்த 21 ஆண்டு காலமாக நமது தலைவர் இது வந்து சும்மா ஒரு இதுக்காக எதுவுமே சொல்ல, அவருடைய அனைத்து விதமான வாழ்க்கையும் இந்த குறுந்தொழிலுக்காக அர்ப்பணித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து அனைவருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு சாதாரண நம்ம நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் இந்த விருது சமமாக நான் பங்கெடுத்து கொடுப்பேன். அந்த பெருந்தன்மையை பாராட்டி வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வாழ்த்து வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அறிவும் அனுபவமும் சேரும் இடம்தான் மேடை. இவ்வரிகளுக்கு ஏற்ப பொருளாளர் எம் லீலா கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே மேடையில் விட்டிருக்கும் பல்வேறு சங்கங்களின் தலைவர்களே, வருகை தந்திருக்கும் அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகளே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கும் டாக்ஸ் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய மாலை பொழுதில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மெழுகுவர்த்தி எப்படி வந்து தன்னை உருக்கிட்டு அந்த அறைக்கே ஒரு வெளிச்சம் கொடுக்குமோ, அது மாதிரி நமது சங்கத்தின் தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் அவருக்கு இருக்கிற பல்வேறு பணிகளை கடந்து இந்த டாக்ஸ் சங்கத்தை இந்த கடந்த 20 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பான ஒரு மெழுகுவர்த்தி போல
தன் தொழிலை கூட பார்க்க முடியாமல் சிரமப்பட்ட நேரத்தில் கூட இந்த தொழில் முனைவோர்களுக்காக பல்வேறு விஷயங்களை அவர் செஞ்சிருக்காங்கிறது மறக்கவே முடியாது. வாய்ப்பு நன்றி. நன்றி வணக்கம். திரு எம். கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் ஜேம்ஸ் அவர்கள் வந்து இந்த பாராட்டு வாங்கினதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பொலிஷாக வாழ்த்துக்கள். 20 வருஷம் இல்லை, அவர் இன்னும் பல வருஷங்கள் வந்து இந்த துறைக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எம்எஸ்எம்இயோட வளர்ச்சிக்கு அவர் வந்து 24/7 அவைலபிள் சொல்கிறாங்க இல்லையா, இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அவர் இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிடைச்ச சான்ஸில். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் பொலிஷாக நடத்தணும் எல்லா தமிழ்நாடு அசோசியேஷனுங்கிற பேரில். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் நான் நேற்று கலெக்டர் மீட் பண்ணேன். இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம், எங்களுக்கு வந்து க்ளோஸர் ஆகுது பவர் கட்டினால 2022 கலெக்டர்கிட்ட சொன்னபோது, ஆக்சுவலாக நீங்கள் சனிக்கிழமை பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்டர் கேட்டார், ஏன் சார் இல்லை அதில் வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அசோசியேஷன்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாருமே ஸோ அதோட எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இது நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன்னு சொன்னார். இது எதுக்கு நான் மின் கட்டணத்துக்காக நம்ம கோயம்புத்தூர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நம்ம ஆரம்பித்த போது ஜேம்ஸ் அவர்கள் தான் முதல்ல நின்னார். நான் இருக்கேங்க, நான் 1000 பேர் கூப்பிட்டு வரேங்கன்னு அந்த மீட்டிங்கில் சொன்னார். நம்ம தமிழ்நாடு ஓட்டுறதுக்கு முன்னாடி நடந்த இதில் இந்த டைமில் வந்து சென்னையில் மட்டும் பவர் கட் வந்து இல்லை, கோயம்புத்தூர் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்ல எல்லாம் இருந்தது. நம்ம அன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து முறையிட்டதுனால தான் நம்மளால் அதை வந்து சாதிக்க முடிஞ்சது. இன்னைக்கும் அதே மாதிரி எல்லாரும் ஒரே இதாக ஒரே குரலில் சேர்ந்துருக்கோம். அதே மாதிரி இது பண்ணோம்னா நம்ம இந்த ரயில் கண்டிப்பாக மின் கட்டணத்தை நாங்கள் 2022க்கு அளவு இருக்கிறத வந்து ஜாஸ்தியாக இருக்குது, 430% நல்லா கம்மி பண்ணணும்னு கேட்குறோம். ஸோ ஜேம்ஸ் அவர்களுக்கு வந்து 20 வருஷம் பாராட்டோட இந்த பாராட்டும் சேர்ந்து நம்ம சீக்கிரமாக நடத்தணும். ஸோ அவரோட விடுதலை இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் எப்பவுமே எல்லா அசோசியேஷன்ஸுமே சேர்ந்து வளரலாம். அதே மாதிரி நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறதுங்கிறதுல வந்து நம்ம ஒரே மனதாக வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தது மிக நன்றி. ஆல் இந்தியா பம்ப் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் திரு கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்க கோவை மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் அவர்கள் இந்த பாராட்டு விழாவுக்கு அனைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் வந்து எனக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். எப்பொழுதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ல வந்தோம்னா அன்னைக்கு வந்து ஜேம்ஸ்ங்கிற ஒரு பேர் வந்து ரொம்ப பிரபலமான பேர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அரசாங்க அதிகாரிகளும் சென்றாலும் இந்த ஜேம்ஸ் சொல்லும்போது போராடின்னு சொல்லுவாங்க. அவரா பேருக்கு எந்த போராடிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தை தான் அதை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் உண்டு. நம்மளாம் வந்து நான் எந்த சப்ஜெக்டை வந்து சொல்றதுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல தயங்கினாலும் அந்த விஷயத்தை வந்து ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் தைரியமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஜேம்ஸ் இருக்கிறது. ஜேம்ஸ் வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து கோயம்புத்தூர் தொழிலுக்காக வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதை கூட நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் கேட்கறது வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது செய்யணும் சார் சொல்லிட்டே இருக்காரு. சார் நம்மளுடைய இந்த ஜாப் வந்து கைத்தொழில் மற்றும் புரிதல் வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து வட மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம மீட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு டைம் பேசுவார். அதாவது அது எதை பத்தி அவர் கேட்டதில்லை, தனக்கு ஜாப் வந்து எதை பத்தி கேட்டதில்லை, இது எப்படி தொழில் மீட் எடுத்துட்டு வர முடியும், எங்களோட உறுப்பினர்களுக்கும் மற்றும் இதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு உதவி செய்ய முடியும் தான் கேட்டிருக்காரு. இதுக்கு காரணம் உண்டு. நாங்கள் சார்ந்து இந்த பம்ப் தொழில பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜாப் ஒர்க் பண்றவங்களும் ஸ்பேர் சப்ளை பண்றவங்களும் அதிகமாக இருந்தார்கள். 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாரு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நிறுவனம் வந்து சரி,
சிறிய நிறுவனம் சரி கோயம்புத்தூர் இருக்கிற ஜாப் இருக்கும் அந்த பார்ட்ஸ் மேனேஜ் ரொம்ப கம்மியாகி இதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த கோவிட் முடிஞ்சோடனே வந்து இதே ஒரு போராளி தான், ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் வந்து ஜேம்ஸ் வந்து அன்னைக்கு வந்து முல்லை எடுக்கலான்னு இருந்தீங்கன்னா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கைடாகவே இருந்தது. அன்னைக்கு எப்படி இந்த போராட்டத்தை வந்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கோவிட் முடிஞ்சு 2021-22 பார்த்தீங்கன்னா வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பயங்கரமாக மூலப்பொருட்கள் பயங்கரமாக அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜூன் டிசம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் பிரைஸ் 30% 40-50% உயர்ந்துருச்சு. இது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா கோயம்புத்தூர் எல்லா இண்டஸ்ட்ரி அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து கூடி ஆலோசனை செஞ்சிருக்கோம். அது எப்படி செய்யலாங்கிறது வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இதுவும் வந்து வழிகாட்டியாக ஜேம்ஸ் திறந்தாரு. போராட்டத்தை வந்து வெற்றியாக செய்ய உதவியது வந்து ஜேம்ஸ் வந்து எல்லாம் சொன்னது போல இப்போ வந்து இந்த மூலப்பொருட்கள் விஷயம் வந்து ஒன்று இருக்கு ஜேம்ஸ். அது வந்து அந்த மூலப்பொருட்களின் விலை கம்மியாச்சுனா தான் கோயம்புத்தூர் வந்து கைத்தளம் வளர முடியும், சர்வைவ் ஆக முடியும். அதை நீங்கள் கையில் எடுக்க கண்டிப்பாக. ப்ளஸ் மின்கட்டணத்துக்காக நீங்கள் வந்து எவ்வளோ போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கெல்லாம் வந்து உங்கள் பேரை சொன்னாவே யாராலதான் வந்து ஐயோ ஜேம்ஸான்னு சொல்லி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க. வந்து நான் கூட சொல்லியிருக்கேன். அதனால வந்து அந்த மின்கட்டணங்கிறது வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு பாரம் தான். அந்த மின்கட்டண உயர்வை வந்து அதில் வந்து ஒரு விரிவாகம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நீங்கள் இது மட்டும் இல்லை, மற்ற சங்கங்களும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது வந்து இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் மட்டும் இல்லை, விசைத்தறி சங்கம் பல்வேறு சங்கங்களை வந்து ஒன்றிணைத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக சென்னை அளவில் கூட சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினீர்கள். எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு எலெக்ஷன் கண்டிப்பாக அதை விடை கிடைக்க வேண்டும். நம்ம இந்த மொமெண்டத்தை வந்து கைவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் வந்து இந்த தொழிலை சார்ந்து இருப்பவர்களுக்காக வந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் குரல் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நன்றி. சவுத் இந்தியா பம்ப் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் தலைவர் திரு மிதுன் மகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். தென்னிந்திய பொறியியல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சீமா தலைவர் ஜேம்ஸ் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த விருது வாங்கினது இந்த ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்தோட பாட்டு வரும், அப்பா விஷயம் கேட்டவன் மரணம் பேரணும், அதெல்லாம் வந்து ஒரு 5 தலைமுறையாக வந்து அவர் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு வந்து ரஜினிகாந்த் பற்றி அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி தான் ஜேம்ஸ் அண்ணன் எங்க அப்பாவோட வந்து ஒர்க் பண்ணாரு, எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போற ஸ்பீடு பார்த்தா என் பையன் பாட்டு ஒர்க் பண்ணாரு. எல்லாரும் சொன்ன மாதிரி எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பயப்படாம உண்மை என்னவோ தொழிலுக்கு என்ன கரெக்டான ஒரு விஷயமோ வந்து தைரியமா பேசக்கூடிய ஆள் ஜேம்ஸ் அண்ணன். கூடிய சீக்கிரம் உங்களை வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ பார்க்கணும். அப்பவாச்சும் வந்து நாங்க சொல்ற குரல் வந்து இந்த மேல கேட்கலான்னு பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. திரு சுருளிவேல் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். நான் ஜேம்ஸ் கூட 2008 அந்த போராட்டம் நடந்தவங்க ஈபிக்கான போராட்டத்துக்கு ஊர்வலத்துக்காக வேண்டி அந்த டைமில் நான் பழகணும். இப்போ அதுக்கு முந்தின நாள் நைட் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கர ப்ரெஷர் ஆளுங்கட்சியிலேருந்து வருது, உடனடியாக நிறுத்துங்க, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிறிதாக கூட யோசிக்கல, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் பண்ணுறது உறுதி அப்படின்னு ரொம்ப உறுதியோடு வந்து அது பண்ணார். அப்போவே வந்து ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க இப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக பண்ணுறாரு, அதெல்லாம் கவலையே பண்ணாரு, அவ்வளோ தைரியமாக பண்ணார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மன உறுதியோடு இருந்தார். இப்போவுமே அவர் வந்து எப்போவுமே குறுந்தொழில்களுக்காக சொல்லி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. போன வாரம் கூட எங்கள் ஃபினான்ஷியலில் வந்து ஒரு மீட்டிங் வந்தபோது எம்எஸ்எம்இ செக்ரட்டரி போய் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி குறுந்தொழில் பண்ணிட்டு உடனே அவர் எம்எஸ்எம்இ செக்ரட்டரியோட நேராக போய் உட்காந்து பேசிட்டு எங்களுக்கு ஒரு குறுந்தொழில் பேட்டை ஒன்று வேணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணி தெரியும்னு சொல்லி உடனே கேட்டார். நேரம் கேட்டு அப்போயே உடனே அப்ளிகேஷன் கொண்டு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு எப்போவுமே குறுந்தொழில்னா உடனே யாரை பார்த்தா உடனே அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. அந்த அளவு அவர் வந்து ரத்தத்தில் ஊடுதான் இருக்குது குறுந்தொழில். இன்னொன்று சொல்லலாம், அவர் தான் நிரந்தர தலைவர் ஃபேக்டரின்னு நல்லா தெரியும்.
அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். கோயம்புத்தூர் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். ஜேம்ஸ் சார் வந்து அவர் முதல்ல வந்து ஒரு அரசியல்வாதி. ஒரு ஆரம்பத்தில் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து அப்புறம் தொழில் முனைவராக மாறி அப்புறம் வந்து அவர் தொழிற்சங்க அமைப்பினுடைய தலைவராக வந்திருக்காரு. அடிப்படையில் வந்து ஒரு அரசியல்வாதியாக சிறு கதை வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய போஸ்டெல்லாம் இருந்துட்டு ஓய்வு பெற்றவர். அவருடைய மகன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு அரசியலாக மாறணும் அப்படின்னு அப்பாடு வந்து யோசனை சொல்லுது இருந்தார். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதி ஆகிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை படித்து தான் நான் ஆடுவேன். அந்த புஸ்தகம் வந்து பன்னெண்டு மேலே கிடக்கு, அதை எடுத்து படிச்சுப்பார், நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ பாரு அப்படின்னா சரின்னு அந்த பையன் பன்னெண்டு மேலே ஏறி அந்த புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு ஏணியில் ஏறாரு. அப்பா கொஞ்சம் ஏணியை பிடிச்சிக்கிங்க, நான் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வரேங்கிறார். ஏணியில் ஏறிட்டு இருக்கிற போதே அப்பா வந்து ஏணியை விட்டுறார், பையன் விழுந்துடுறாரு கீழே. என்னப்பா உங்களை நம்பி ஏறினேன் நான், விட்டீங்களா கீழே விழுந்துட்டேன். அரசியல் அதான்டா முதல் பாடம், யாரையும் நீ நம்பாத, பெற்ற அப்பனா இருந்தால் கூட அரசியலாக நம்பாத அப்படின்னு முதல் பாடத்தை கொடுக்குறாரு. நீங்கள் இதையும் வந்து இப்போ தமிழக அரசியல் சில கட்சிகள் நடந்துட்டு இருக்கிறதையும் சம்மந்தப்பட்டாங்க, நாம் பொறுப்பு கிடையாது. ஆனால் நம்ம அரசியல்வாதியாகிய ஜேம்ஸ் அவர் வந்து 100% நம்ம தொழில் முனைவோர்கள் நம்பலாம். அவரை நம்பக்கூடிய ஒரு அரசியல்வாதிகள். அடுத்தது வந்து நம்ம தொழில் அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் 2 விதமாக வந்து பிரிக்கலாங்க. ஒன்று வந்து என்னென்னா சங்கங்கள் வந்து என்னென்னா எம்எஸ்எம்இயாகவே இருந்தாலுமே வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் தாட்டோட அப்படின்னா வந்து ஒரு மேட்டுக்குடி எண்ணம். இன்னொரு வகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாமானியமான எண்ணங்கள். அதாவது ஒரு சின்ன இந்தியாவில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் 95% மைக்ரோ, 4.5% வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், 0.5% தான் வந்து மீடியம், 99% சிறு குறு தான். ஸோ சாமானிய எண்ணத்தோட அந்த ஐடியாலஜியோட இருக்கக்கூடிய சங்கங்களில் வந்து இந்த 2 பிரிவு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. எம்எஸ்எம்இக்குள்ளேயே சொல்கிறேன் நான், லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லுங்கள். எம்எஸ்எம்இக்குள்ளேயே 2 சித்தாந்தங்கள் இருக்கு. ஒன்று வந்து அரிஸ்டோக்ராட்டிக் வெர்ஷன், இன்னொன்று வந்து ரியலிஸ்டிக் வெர்ஷன், அதாவது யதார்த்தம். நம்ம ஜேம்ஸ் வந்து என்னென்னா அவர் பிரதிநிதிப்படுத்துவது வந்து என்னென்னா இந்த யதார்த்தம், இந்த சாமானிய தொழில் முனைவோர்களை வந்து அவருடைய எண்ணம் வந்து பிரதிபலிக்குது. அவர் எப்போவுமே வந்து அதுதான் முக்கியம். நான் கூட இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணுற போது ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அதுன்னு யோசித்தேன். ஆனால் நல்லா யோசிக்கிற போது வந்து தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை சேர்ந்த பல தொழில் முனைவோர்களுடைய இதை வந்து இதயத்தை அவர் தொற்றுருக்கார். அதனால தான் அவங்க பாராட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ சித்தாந்த ரீதியாக சாமானிய தொழில் முனைவோர்களை வந்து தொடர்ந்து வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறார் அவர். அது வந்து மிகவும் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அவசியம். நமக்கு இந்த தருணத்தில் வந்து இந்த பாராட்டுகளை நடத்துறதுனால ஜேம்ஸ் இதோட வந்து தப்பிச்சு போயிட முடியாது. அவருக்கு வந்து மேலும் வந்து பொறுப்பு வந்து அதிகமாகுது. இந்த கட்டத்தில் வந்து 2 முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அவர் வந்து அவருடைய தலைமையில் போராடணுங்கிறத வந்து நான் வந்து முன்வைக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா இன்றைய அரசாங்கங்களுடைய போக்கு, எந்த ஒரு தகவல் எந்த ஒரு சட்டம் எதை போடுறதுனால வந்து ஒரு போர்ட்டலில் போட்டு விட்டுறாங்க, யாருக்கும் வந்து தெரியவதில்லை. அப்புறம் வந்து அது சட்டமாக மாறி அதுக்கு வந்து தண்டனை வந்துகிட்டு இருக்கு.
இந்த போக்கு வந்து எல்லா சங்கங்களும் வந்து எதிர்த்தாகும். இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு போன வருஷம் ஆகஸ்ட் 2024 வந்து ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க. மெஷினரி அண்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு சேஃப்டி ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்ததே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சட்டத்திலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2016 வந்து ஐஎஸ்ஐ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னு ஒன்று வந்துருக்கு. இதுவே வந்து நம்ம யாருக்குமே நிறைய தெரியாது, எந்த சங்கங்களுக்கும் தெரியாது. அந்த சட்டத்தின்படி அரசாங்கம் வந்து நினைத்தால் எந்த பொருளையும் வந்து ஐஎஸ்ஐயோட தான் தயார் பண்ணணுங்கிற சட்டம் போடலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? அடுத்து இப்போ இந்த 2024 சேஃப்டி ஆர்டர்னு போட்டிருக்காங்க. அந்த சட்டத்துக்கு பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதனுடைய டிராஃப்டை வந்து போர்ட்டலில் போட்டு 2 மாதத்துக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ சம்மந்தப்பட்ட இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு மினிஸ்ட்ரியினுடைய போர்ட்டலில் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சென்ற ஆண்டு வந்து பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணலேட்டு பெனல்ட்டி எல்லாருக்கும் வந்தது. அங்கே போய் கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, சீஃப் இன்ஜினியர் சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து 25 ஹெச்பிக்கு கீழே உள்ள எல்லாத்துக்குமே வந்து 25 ஹெச்பிலேருந்து 5 ஹெச்பி வரைக்கும் பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணலைன்னா பெனல்ட்டி உண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டோம், போர்ட்டலில் போட்டிருக்கோம் கேட்டாங்க. யாருக்கு தெரியும்? இந்த போக்கு வந்து முதல்ல வந்து மாற்றப்படணும். அரசாங்கத்தை வந்து கேட்டுக்கொண்டு அரசாங்கத்துக்கு எல்லா சங்கங்களும் சேர்ந்து எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். போர்ட்டலில் போட்டால் மட்டும் போதாது. ஈவன் ஜிஎஸ்டி ஆக்டில் கூட வந்து என்னென்னா உங்களுக்கு வர வேண்டிய நோட்டீஸை வந்து இமெயிலில் போட்டால் போதுன்னு இருக்கு. இமெயிலில் நீங்கள் பார்க்கலைன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பெனல்ட்டி போடுவாங்க, அடுத்து பெனல்ட்டி கட்டினேட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஜேம்ஸினுடைய தலைமையில் இதற்காக வந்து குரல் கொடுக்கணும். எந்த இதுவாக இருந்தாலும் வந்து சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கு நேரடியாக தெரிவிக்கணும். இரண்டாவது வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை, குறிப்பாக எஸ்ஜிஎஸ்டி பிரச்சனை, பல நோட்டீஸுகள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு ரொம்ப சுருக்கமாக சொல்கிற ஒரு சில்லுண்டித்தனமான நோட்டீஸுகளை விட்டு பெனல்ட்டிகளை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய விங்கில் இருந்து தான் இதற்காக வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. எல்லாம் தனித்தனியாக குழந்தைட்டு இருக்காங்க, தனித்தனியாக லஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து முக்கியமாக எடுத்துக்கொண்டு இந்த தருணத்தில், இந்த தேர்தல் வரும் தருணத்தில் வந்து இந்த நோட்டீஸுகள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தடை செய்வதற்கு வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை எடுக்கலைன்னா நிறைய துன்பங்கள் வரும். இதற்கும் வந்து இன்று பாராட்டு பேர் வந்து இந்த பாராட்டோடு நிற்காம இதற்கும் வந்து ஜேம்ஸ் தலைமை எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கோயம்புத்தூர் டைனி அண்ட் ஸ்மால் ஃபவுண்டரி ஓனர்ஸ் அசோசியேஷன் திரு சிவ சண்முககுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். பாராட்டு விழாங்கிறது உண்மையிலேயே அதுக்கான பொருத்தமான பாராட்டு. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஏதாவது வீடியோ ஒரு இதை கொடுக்குறாருன்னா அண்ணாமலைக்கு எப்படி எல்லாருமே மைக்க மட்டும் நேராக அவருக்கு முன்னாடி தான் வைப்பாங்க, கூட இருக்கிறவங்க யார் பரவாயில்லையும் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜேம்ஸ் பேசுகிறாருன்னு எல்லா மீடியாவோட மைக்கும் அவர்கிட்ட போய் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு சப்ஜெக்ட் அந்தளவுக்கு அப்டேட் இருக்குது. குறுந்தொழில் பற்றி நான் பேசுகிறத விட அவர் குறுந்தொழிலோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக அவருக்கு தெரியும். எந்த இடத்துல எந்த நிமிஷத்தில் திடீர்னு நைட்டு கூப்பிட்டு மைக்கு கொடுத்தா உடனே பேச ஆரம்பிச்சிடுவார். இது ரொம்ப ரொம்ப கிளியர். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் இதுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவருக்கு இருக்குங்கிறதுனால என் ரத்தத்துலேயே ஓடிடுச்சு. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவர் கூட நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 2008 இருந்து ஒன்றா இருக்கோம். 15-17 வருஷமாக ஒன்றா எல்லா போராட்டத்திலும் இருக்கோம், கூட இருப்போம், பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவரோட தனித்துவம் இன்னும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். வர காலத்தில் அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு போகணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கோயம்புத்தூர் பெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அசோசியேஷன் திரு சௌந்தரகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.
உயர்வதனால் உண்டாகும் மகிழ்ச்சியே நிலையானது என்ற தாரக மந்திரத்தை ஏற்று கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூர் வெற்றிவேண்டர் மற்றும் முதிர்பார்கள் சங்கத்தின் சார்பாக டேக் சங்கத்தின் தலைவர் திரு ஜேம்ஸ் அவர்களின் விருது பெற்றமைக்காக வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்கள் சங்கத்தையும் இணையம் அழைத்ததற்கு மிக்க நன்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழ்நாட்டிலே தொழில்களுக்காக சங்கம் வைத்து தொழில்களை உயர்த்துவதற்கும் அதை சார்ந்த முதலாளிகளாகட்டும் தொழிலாளர்களுக்கும் அவர்களை உயர்த்துவதற்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பல சங்கங்கள் மேற்கொண்டிருக்கிறது. வேற எந்த சங்கமுமே படாத பல சிரமங்களை பட்டுத்தான் வந்திருக்காரு. எந்த ஒரு தொழிலுக்குமே சேல்ஸ் டேக்ஸ்க்கு செக்கை கொடுத்துட்டு அப்புறம் செக் போஸ்ட்டை தாண்டி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த காலத்திலையும் இருந்தது இல்லை. அதே மாதிரி சென்ட்ரலைசேஷன் எவ்வளோ பெரிய பெரிய தொழில்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு ரேட்டெல்லாம் வந்தது. அந்த செக் போஸ்ட்டை செக்கை கொடுத்துட்டு தான் நாங்கள் எங்களுக்கு கூட்ஸை வெளி மாநிலங்களில் மாவட்டங்களுக்கு அனுப்பணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததையும் அந்த சென்ட்ரலைசேஷன் பிரச்சனைக்காக எங்கள் சங்கம் தோன்றுச்சு. அதை வெற்றிகரமாக நாங்கள் அதை முறியடித்தோம். அதுக்கு பின்னாடி எங்களுக்கு கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டு இந்தியாவில் யூனிடெவலப் சார்பாக ஒரு 19 கிளஸ்டர் தேர்ந்தெடுத்தாங்க. 19 தொழில் தேர்ந்தெடுத்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வச்சாங்க. அது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தொழில், ஒரே தொழில் அந்த சமயத்தில் கோயம்புத்தூர் வெற்றிவேண்டர் இண்டஸ்ட்ரீஸ். எங்களுக்கு ஜிஐ டேக் இருக்குது. சரி, நான் 1998 ஒரு தடவை நிர்வாகியாக இருந்தேன். ரெண்டாவது பொருளாளர் இருந்த பொதுச்செயலாளர் இருந்த 2004. அப்போ ஜேம்ஸ் இருக்கிறார், தலைவராக தான் இருக்கார். 2000 மீண்டும் செயலாளராக வரும்போது அந்த இது சொன்னாங்க, மின் கட்டண உயர்வுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அது வரைக்கும் எனக்கு ஜேம்ஸும் தெரியாது, டேக்ட் மேலே நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியாது, எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ கொடிசியா ஹாலில் ஒரு மீட்டிங், அதுக்கு முன்னாடி செக்ரட்டரி ஹவுஸில் மினிஸ்டர் பொங்கலூர் பழனிசாமி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. நீங்களாம் அதை நிறுத்து, ஆற்காடு வீராசாமி உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரியும் இருந்தது, இல்லை ஒரு யாசம் மாதிரி இருந்தது. அவங்க அந்த சமயத்தில் பெரிய மின் தடை இருந்தது, 14 மணி நேரம் 15 மணி நேரம். அதை அடுத்து இதை பற்றி பேசுறதுக்கு குடிசல் மீட்டிங் போட்டு பேசினாங்க. அப்போ பாண்டியன் எங்களோட தலைவராக செயலாளர் இருந்தார். அவர் எங்கள் அசோசியேஷன் 4 தலைவர் இங்கே உட்காந்துருக்குறோம், முன்னாள் தலைவர்கள். அப்போ சவுந்தரராஜன் சொல்லிட்டு சிறு கைத்தறி தொழில் பல்லடத்துக்காக பெரிய அளவு சத்தம் போட்டாங்க. எனக்கு பெரிய அசோசியேஷன்லாம் இதுக்கு வரல. அந்த சமயத்தில் அவர் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் முன் வந்தார். 100 ரோட்டில் விகேகேமன் ரோட்டில் தான் ஆரம்பிக்குது. விகேகேமனில் ஆரம்பித்து சிவானந்த காலனி போகிற வரைக்கும் டேக்ட் கொடி மாத்திரம் தான் பார்த்தோம். உண்மையிலேயே அவ்வளோ சிறப்பாக அந்த கூட்டத்தை அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு காரணம் டேக். அன்னைக்கு வெளிப்பட்டால் ஜேம்ஸ், எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பொது வெளியில் வெளிப்பட்டது அன்னைக்கு ஜேம்ஸ். 2009 மறுபடியும் செயலாளர் வழக்கமும் இருக்கிறாரு. இப்போ 2021 வரும்போது அவரே தலைவராக இருக்கிறார். தொடர்ந்து தலைவராக தான் இருப்பார், நிரந்தர தலைவராக இருப்பார். பாராட்டு விழா எல்லாம் நல்லா நடத்துவோம். ஆனால் அவர் இன்னைக்கு போட்டிருக்க ராஜபார், இந்த ராஜபாட்டில் நம்ம வாழ்க்கைக்கு மாத்திரம் போனால் பத்துமா? அவர் வென்றிருக்கிறாரா? அவருடைய தொழில் அவர் வென்றிருக்காரா? அதுக்கு நம்மளாம் யார்? நம்மளை விட பெரிய தொழில் செய்யணும், அவருக்கு என்ன உதவி பண்ணியிருக்கிறாங்க? அதெல்லாம் நம்ம பாராட்டிட்டு போயிடுறோம். அவர் வளரணும் இல்லை. இந்த மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்டோம்னா அவங்க அவங்களுடைய சுய தொழிலை விட்டுட்டு தான் செய்ய முடியும். இன்னைக்கு எங்கள் தலைவர்கள் எல்லாமே உட்காந்துட்டு ஒரு கதர்சியாக இருக்காரு. எல்லாருமே 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, பயந்துடுவாங்க. எப்படி தொடர்ந்து பண்ண முடியாது, மீட்டிங் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா இல்லை, ஜேம்ஸ் கொடுத்துருந்தா சொல்லி இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா இருக்குது, அதுவும் ஒரு சிறப்பு தான். ஆகவே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பட் அவர் நம்ம ரவீந்திரன் சொன்ன மாதிரி, சிவசுப்ரமணியன் சொன்ன மாதிரி அவர் போராட பிறந்தவர், போராடுவார். அவரை நீங்கள் தலைவராக டேக் சங்கத்துக்காரர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் சிப்கோ இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் நடராஜன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.
அதாவது ஜேம்ஸ் அவர் வந்து மேலை நாடுகளில் நம்ம பார்த்துருப்போம். ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவரை போல வந்து மிகப்பெரிய டைரக்டர், நிறைய உதவி டைரக்டரை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த உதவி டைரக்டர்களை கொஞ்சம் பேர் இருப்பாங்க கூட, கொஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்க. எப்படி அவர் ஜேம்ஸ் கேமரூன் பயணத்துக்கு இருக்காரு, அதே மாதிரி இவர் பயணம் போயிட்டே இருக்கு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உரிமையடா என்று பட்டுக்கோட்டையின் பாடல்கள் தான் என் நினைவுக்கு வருகிறது. எந்த நேரத்திலும் அவருடைய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர், பேராசை இல்லாதவர், பெரு நஷ்டங்களை சந்தித்தாலும் தான் எடுத்த கொள்கையிலே இருந்து மாறாமல் தொடர்ந்து பயணம் செய்பவர். எனக்கு 2008 அந்த மின்வெட்டு சமயத்தில் நானெல்லாம் வந்து அப்போ தான் அசோசியேஷனுக்குள்ளே உள்ளே வர்றேன். சொல்லி சாரு இந்த மாதிரி பெரிய ஜாமவான்களால் எங்களை இழுத்துட்டு வர்றாங்க அசோசியேஷனுக்குள்ள. அன்றிலிருந்து இன்று வரை கோவை தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த டாக்ஸியா என்கின்ற அமைப்பிலையும் அவர் தான் இயக்குனர். காரணம் சொன்னால் ஒவ்வொரு தடவையுமே தலைவராகவும் செயலாளராகவும் வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து கோவையில் வந்து ஜேம்ஸ் சந்தித்து அவருடைய ஆதரவை பெற்றுத்தான் அங்கே அந்த இடத்திலே அமர முடியும் என்கின்ற நிலையை உருவாக்கி வைத்திருப்பவர். தொடர்ந்து அவர் டேக்ட் ரொம்ப வேகமா அப்படியே குதிரசமா வேகமா போயிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு பிரேக் என்ன வந்ததுன்னா, நம்ம போசியா என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறோம். அதுல கொஞ்சம் தொழில் இருக்குது, அது வேற சமாச்சாரம். ஆனா அத்தனை வேலையுமே ஒருங்கிணைத்து ஒவ்வொரு தடவையும் இந்த மின்வெட்டு மின்சார கட்டண உயர்வு அப்படிங்கிற பொழுது எத்தனை முயற்சிகள் எப்படியெல்லாம் கொண்டு போனாங்கிறது நம்ம போசியாவில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். இங்கே ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கி அது சென்னையில் கொண்டு போய் அவ்வளவு தூரம் மிகப்பெரியமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி முடித்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அப்படிப்பட்ட ஆளுநமிக்க தலைவரை பாராட்டுவது என்பது எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு வாய்ப்பு தான் என்று நான் கருதுகிறேன். எந்த நேரத்திலும் அவர் சொன்னவர் பழைய நண்பர்களெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க 24/7 அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் கூட சொன்னாங்க அதுக்கு மேலே நேரம் இருந்தால் கூட அதுக்காக உழைப்பார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆகவே அவரை போன்றவர்கள் இன்னும் தொடர்ந்து நமது தொழில் முனைவோருடைய வளர்ச்சிக்காக பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்ந்து அவருடைய உடல் நலத்தையும் குடும்ப நலத்தையும் பேணி பாதுகாத்து குறுந்தொழில்களை காப்பாற்றுவதற்கு அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் கொசீமா உங்கள் பின்னால் நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே ஆணைத்தரமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் வில் மேனுஃபேக்சர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திரு திருமலை ரவி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். காலகட்டத்தில் கடுமையான மின்வெட்டு இருப்போ நாங்கள் ஒரு அமைப்பில் என்னுடைய நண்பர் திரு சாகுல் அமீன் அவர்களோடு இணைந்து நாங்கள் ஒரு சங்கத்தில் பயணித்தோம். அப்போ கொடிசியாவில் ஒரு கூட்டம். நாங்கள்லாம் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குங்க. இந்த தீண்டத்தகாததுன்னு சொல்லலாம், இல்லை அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு சூழல் இன்னைக்கு கூட இருக்கு. நம்ம அரசுகிட்டையோ அரசாங்கத்துக்கிட்டையோ மற்றவங்கள்ட்ட பார்க்கறத விட நமக்குள்ளேயே இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் கொடிசியாவுக்குள்ள உள்ள நுழைகிறதுக்கு நாங்கள் எப்படி நுழையணும், எப்படி பேசணும், யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாதப்போ ஆனால் அருமை நண்பர் சிவதான பிள்ளை அவர்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் தான் வந்து ஜேம்ஸ் சாரை எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கொடிசியாவில் அன்றைய தலைவராக இருந்த திரு கந்தசாமி ஐயா அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி எங்களை தொழிற்சங்கத்துக்குள்ள கொண்டு வந்த எங்களுடைய ஆசான் திரு ஜேம்ஸ் சார் அவர்களை மனமாற வாழ்த்தினேன். இந்த ஒரு நேரத்தில் சார் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டார். 2019 வந்துங்க முதல்ல வந்துங்க குறுந்தொழில் காவலர்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விருது கொடுத்தோம்.
இன்னைக்கு தான் அவர் இந்த விருதை வாங்கியிருக்காரு. 2019 குறுந்தொழில் காவலருங்கிற விருதை வந்து கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் தயாரிப்பாளர்கள் கொஜிமா தான் ஃபஸ்ட்டு அவரோட அருமையை உணர்ந்து அவரோட பணிகளை பாராட்டி முதல்ல விருது கொடுத்தோங்கிறத பெருமைப்பட சொல்லிக்கிறேன். கம்மன் அவரோட காவிய நாயகன் ராமனை பற்றி அவர் ஒரு கடவுள் வாழ்த்துல பாடுவார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா பலவிதா யாட்டுடைய யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு இந்த குறுந்தொழிலுக்கு காவலராக இருந்து கிட்டத்தட்ட 21 ஆண்டு காலமாக தன்னுடைய குடும்பம் தொழில் அனைத்தையும் விடுத்து இந்த இதுக்கு போராடுறதுக்கு அவருக்கு எங்களுடைய அமைப்பு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். பெருந்தெல்லாம் கூடியிருக்கீங்க, நல்லா கைதட்டலாமே, நல்லா கைதட்டும் போது அந்த நரம்புகள் ஓசும் போது ஆரோக்கியம் ஏற்படும். அந்த இதுக்கு ரெண்டாவது அரசுக்கு நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கும்போது எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி நாங்கள் சில செயல்கள் எங்களோட ஆர்வக்கோளாறுனால சில இது வேகமாக போவோம், சில இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதையெல்லாம் ஒரு வழிப்படுத்தி நெறிப்படுத்தி பண்ணாங்க. அதுபோக நாங்கள் இந்த கொரோனா பீரியட் காலத்தில் வந்துங்க எங்களோட இங்கே நாங்கள் கணபதி சைடில் வந்து இந்த தொழிலாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் உணவு கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம். அப்போ வந்து சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா அன்றைய கொடிசியா தலைவர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள்ட்ட அழைச்சி அன்னைக்கு வந்து 150 பேருக்கு உணவு 1 மாதத்துக்குரிய உணவுப் பொருட்களை வழங்குறது. சார் வந்து கூட நின்று ஆர்ஐ தாசில்தார் கலெக்டர் வரைக்கும் பேசி அனுமதி வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார். அதற்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன வேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் திரு தேவகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.